ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ முருங்கைக்கீரை ஜூஸ் போடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த முருங்கைக்கீரை ஜூஸுக்கு தண்ணி 1.5 டம்ளர் கொதிக்க வச்சுட்டு இந்த முருங்கைக்கீரை ஆட் பண்ணிவிட்டு இதில் பட்டை லவங்கம் ஆட் பண்ணிவிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். சீரகம் ஆட் பண்ணிவிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். மிளகாய் க்ரஷ் பண்ணி போட்டுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இது நல்லா இப்போ நான் 1.5 டம்ளர் தண்ணி வச்சுக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா கொதித்து 1 டம்ளர் ஆகட்டும் ஃப்ரெண்ட்ஸ். இது நல்லது உடம்புக்கு. இப்போ இது நல்லா கொதிக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா இந்த எசன்ஸ் இறங்குச்சுன்னா இது உடம்புக்கு நல்லது ஃப்ரெண்ட்ஸ். நல்லா ஜீரண சக்தியாகவும் நல்லா பசி எடுக்கும், நல்லா தூக்கம் வரும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த முருங்கீரை ஜூஸு நல்லா அடிக்கடிக்கு எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். டைஜஷனுக்கு நல்லா ஹெல்ப் பண்ணும் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு ஏலக்காய் ஆட் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இது நல்லா கொதிக்கட்டும் ஃப்ரெண்ட்ஸ். கொதித்து கொஞ்சம் நேரம் எசன்ஸ் இறங்கணும். கொஞ்சமாக இஞ்சி ஆட் பண்ணிக்கோங்க. இது நல்லா கலக்கிடுங்க. நடுப்புற நல்லா கலக்கி விடுங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் இது நல்லா எசன்ஸ் இறங்கும். இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இது நல்லா கொதிச்சிச்சு. இப்போ இதை தட்டு போட்டு மூடி ஒரு 10 நிமிஷம் அந்த சூட்லேயே நல்லா எசன்ஸ் இறங்கட்டும் ஃப்ரெண்ட்ஸ். 10 நிமிஷம் கழித்து ஃபில்ட்ரு பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இது நல்லா எனர்ஜெட்டிக்காக இருக்கும் இந்த ஜூஸு. இது அடிக்கடிக்கு செஞ்சு குடிங்க ஃப்ரெண்ட்ஸ். இது நல்லா எசன்ஸ் இறங்கட்டும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இதில் நான் பனங்கற்கண்டு தூளும் தேனும் ஆட் பண்ணிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இதிலே ஃபில்ட்ரு பண்ணிடலாம். இதை குடிங்க ஃப்ரெண்ட்ஸ். உடம்பு நல்லா அப்படியே சுறுசுறுப்பாக இருக்கிற மாதிரி இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இது கதன்னு இருக்கும்போதே குடிச்சிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் எனர்ஜெட்டிக்காக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். டாட்டா பாய் பாய். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.